இந்த வீடியோல டீப் லேர்னிங்கோட அப்ளிகேஷன்ஸை பத்தி இன்டெப்தா பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. லேர்னிங் அப்ளிகேஷன்ஸ். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டீப் லேர்னிங்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ டீப் லேர்னிங்கோட ஆர்கிடெக்சர் பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் நியூரல் நெட்வொர்க் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு டைப்பாக கன்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க், ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க், அதோட எக்ஸ்டெண்டட் ஃபார்ம் LSTM GRU, அடுத்து GAN ஜெனரேட்டிவ் அட்வர்சியல் நெட்வொர்க்கா. ஸோ இந்த 3 டைப் ஆஃப் நெட்வொர்க் பார்த்தோம். இப்போ டீப் லேர்னிங்கோட அப்ளிகேஷன் பார்ப்போம். ஸோ டீப் லேர்னிங் நம்மளோட ரியல் டைமாக நம்மளோட ஒவ்வொரு ஃபீல்ட்லையும் எப்படி நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம், அது எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ அதோட அந்த அந்த நேம் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ்லாம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த டீப் லேர்னிங்கில் நம்ம என்னென்ன மெயின் அப்ளிகேஷன் இருக்கும் அப்படின்னா, ஸோ நல்லா தெரியும் இந்த ஏஐ மாடல்ஸ் தான் நம்ம மிஷின் லேர்னிங்காக இருக்கட்டும், டீப் லேர்னிங்காக இருக்கட்டும், இதிலலாம் யூஸ் பண்ணோன்னு. ஸோ இதில் 3 டைப் ஆஃப் அப்ளிகேஷன், மெயின் அப்ளிகேஷன் 3 டைப்பாக இருக்கும். ஒன்று கம்ப்யூட்டர் விஷன், இன்னொன்று நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அண்டு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். விஷன்னா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, மிஷின் எப்படி ஒரு விஷுவல் டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது, ஒரு இமேஜ் டேட்டாவாக இருக்கட்டும், ஒரு வீடியோவாக இருக்கட்டும், இது போல் விஷுவல் டேட்டாவை எப்படி மிஷின் ஐடென்டிஃபை பண்ணுது, எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது அப்படின்றது தான். ஸோ நான் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருப்பேன், ஒரு இமேஜை நம்ம கொடுப்போம், அதை அந்த ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்து மிஷின் புரிஞ்சுக்கும் அப்படின்னு. ஸோ அதுதான் நம்ம கொடுக்குற இன்புட் டேட்டாவை அதை ஐடென்டிஃபை பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நமக்கு அவுட்புட் கொடுக்குதுல்ல, அதை தான் கம்ப்யூட்டர் விஷன்னு சொல்லுவோம். இந்த கம்ப்யூட்டர் விஷன்ஸில் என்னென்ன அப்ளிகேஷன் இருக்கு, மெயின் அப்ளிகேஷன் என்ன அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். ஸோ நான் ஒரு 3 டைப் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னா ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் அண்டு ரெகனைசேஷன். இந்த ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன்னா அப்படின்னா என்ன, இப்போ ஒரு இமேஜஸோ, நம்மளா எடுக்கிற ஒரு இமேஜோ ஒரு வீடியோவோ நம்ம ப்ளே பண்றோம் அப்படின்னா அதுல இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணும். இதுதான் ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், இப்போ இதை நம்ம ரியல் டைமா எதுல யூஸ் பண்றோம் அப்படின்னா செல்ஃப் டிரைவிங் கார்ஸ், சர்வைலன்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ். ஸோ செல்ஃப் டிரைவிங் கார்ஸே நான் எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு இடத்துல நான் என்னோட செல்ஃப் டிரைவிங் காரை பார்க் பண்ணணும். ஓகேவா? இப்போ நான் போயிட்டே இருக்கேன், நான் ஒரு இடத்துல பார்க் பண்ண போறேன். அந்த செல்ஃப் டிரைவிங் கார் பார்க் பண்ண போகுது அப்படின்னா அது என்ன பார்க்கும்னா அதோட லெஃப்ட் சைட், ரைட் சைடு, பேக்கு, ஃபார்வர்ட் எல்லா இடத்துலையுமே பார்க்கும். ஏன் பார்க்கும்னா அது பார்க் பண்ணும்போது அந்த இடத்துல ஏதாவது வெஹிக்கிள்ஸ் இருக்கா, ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு கல்லோ இல்லை ஆல்ரெடி ஒரு பார்க் பண்ணி இருக்காங்களா, முதல்ல அது பார்க்கிங் ஏரியாவான்னு போர்டு வச்சிருக்காங்களான்றதெல்லாம் பார்க்கும். ஸோ இதுதான் ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன். அடுத்து இமேஜ் கிளாசிஃபிகேஷன். இமேஜ் கிளாசிஃபிகேஷன்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு இமேஜில் என்னென்ன கேட்டகரிஸ் ஆஃப் இருக்கு, என்னென்ன கேட்டகரிஸ் இருக்கு. இப்போ இதை மோஸ்ட்லி எந்தெந்த அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மெடிக்கல் இமேஜிங், குவாலிட்டி கண்ட்ரோல், இமேஜ் ரெட்ரிவல். நான் ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் எடுத்துக்கிறேன். இப்போ குவாலிட்டி கண்ட்ரோல்லாம் நம்ம மோஸ்ட்லி இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியல் ஒரு ஃபேக்ட்ரியில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபிஷ் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ இம்போர்ட் ஆர் எக்ஸ்போர்ட் அப்படிங்கும்போது அது செக் பண்ணும், என்னென்ன மீனுங்கிறத நம்ம செப்பரேட் பண்ணி வைக்கணும். ஸோ நம்ம மேனுவலாக நம்ம செப்பரேட் பண்ணுறதுக்கும் ஒரு மிஷின் செப்பரேட் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ நம்ம நிறைய இந்த டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்துருப்போம். இப்போ ஒரு மிஷின் அந்த ப்ராடக்ட்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்னா டிஃபெக்டட் ப்ராடக்ட் எல்லாம் அது அப்படியே ரிமூவ் பண்ணிடும், தள்ளி விட்டுரும். ஸோ நல்ல ப்ராடக்டை மட்டும் தான் எடுத்துப்போம். ஸோ அதே மாதிரி கேட்டகரி பண்ணும். இப்போ ஒரு பன்னு மேட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போது இந்த பண்ணெல்லாம் இந்த டைப் ஆஃப், இப்போ க்ரீம் பண்ணுனா அது ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் என்னென்ன இருக்குது, ஆரஞ்ச் ஃப்ளேவரில் என்ன இருக்குன்னு அதுவே பண்ணும்ல. ஸோ அதெல்லாம் யார் பண்ணுவா அப்படின்னா இந்த இமேஜ் கிளாசிஃபிகேஷன் தான் பண்ணுவாங்க. இது எந்த கேட்டகரியான ப்ராடக்ட் அப்படின்றத அது செப்பரேட் பண்ணுறது அப்படின்றது தான் இமேஜ் கிளாசிஃபிகேஷன். ஸோ கேட்டகரிஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கிளாஸிஃபை பண்ணும். இதுதான் இமேஜ் கிளாசிஃபிகேஷன். ஓகேவா? இமேஜ் செக்மெண்டேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போது ஒரு பாட்டிலோட சைஸ் இப்போ நான் ஒரு 15 சென்டிமீட்டரில் ஒரு பாட்டில் மேனுஃபேக்சர் பண்ணுறேன், ஒரு 30 சென்டிமீட்டரில் ஒரு பாட்டில் மேனுஃபேக்சர் பண்ணுறேன்னா அதை எப்படி புரிஞ்சுக்கும் அப்படின்னா அதோட ஃபீச்சர்ஸு சேம் அதோட சைஸ் ஆஃப் பாட்டில் இதை வச்சு தான் இமேஜ் செக்மெண்ட் பண்ணும். இந்த அப்ளிகேஷனை தான் என்ன சொல்லுவோம்னா இமேஜ் செக்மெண்டேஷன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ எல்லாத்துலேயுமே நம்ம இமேஜை வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ அதுலேயே நம்ம என்னென்ன பேஸ் பண்ணி பண்ணுறோன்றதை தான் இந்த அப்ளிகேஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி அதோட எப்படின்னா
லொக்கேட் அந்த ஆப்ஜெக்ட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதும் அது எப்படி லொக்கேட் ஆகிறது தான் ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன். ஸோ அது கேட்டகரி வைஸ் நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணோம்னா அது இமேஜ் கிளாஸிஃபிகேஷன். அதோட சைஸ் இல்லை வந்து அதோட ஃபீச்சர்ஸை வச்சு செக்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா அது இமேஜ் செக்மெண்டேஷன். ஓகேவா? அடுத்து நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். இது நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம டெய்லி யூஸ் பண்ற ஒரு விஷயம் தான் இந்த நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். ஏன் சொல்றேன் அப்படின்றத சொல்றேன். ஆட்டோமேட் டெக்ஸ்ட் ஜென்ரேஷன். ஸோ டெய்லி நம்ம வந்து கூகுளில் வந்து ஒரு நம்ம வந்து இப்போ வந்து ஹவ் ஆர் அப்படின்னு போட்டாலே அது ஹவ் ஆர் யூவா இல்லை அடுத்த வேர்டை அது ஜென்ரேட் பண்ணுதுல, இதுதான் அந்த ஆட்டோமேட்டிக் டெக்ஸ்ட் ஜென்ரேஷன். ஸோ நம்ம கூகுள் சர்ச்சில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நிறைய பேர் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து என்னென்னா இந்த சாட் ஜிபிடி. ஸோ ஏதாவது ஒரு விஷயம் நம்ம அதை கேட்டோம்னா அது ஜென்ரேட் பண்ணுதில்ல. ஸோ இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆட்டோமேட் டெக்ஸ்ட் ஜென்ரேஷன். இதுதான் நம்ம ரியல் டைமாக யூஸ் பண்ணியிருக்க அப்ளிகேஷன். ஸோ இதெல்லாம் என்ன மாடல் அப்படின்னா டீப் லேர்னிங் மாடல்ஸ் தான். ஓகேவா? அடுத்து லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன். சேம் அதே தான். நம்ம கூகுள் சர்ச்சில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். இங்கிலீஷ் டு தமிழ், இங்கிலீஷ் டு ஹிந்தி, ஸோ தமிழ் டு இங்கிலீஷ். ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணுறோம்ல. ஸோ டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ்க்கு வந்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணுறத அந்த மிஷின் நம்மளுக்கு ஜென்ரேட்டட் பண்ணி கொடுக்குதுல்ல, இதெல்லாம் யார் பண்ணுறான்னா இந்த டீப் லேர்னிங் மாடல்ஸ் தான் நம்மளுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? சென்டிமெண்டல் அனாலிசிஸ். இந்த சென்டிமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, நான் ஒரு ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம், ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லேருந்து ஒரு ப்ராடக்டை வந்து வாங்குறேன் அப்படின்னா அதுக்கு நான் ரிவ்யூ கொடுப்பேன். ஸோ நான் அதை வந்து டெக்ஸ்டாகவும் கொடுப்பேன். திஸ் ப்ராடக்ட் இஸ் வெரி குட் அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா என்ன பண்ணும் மிஷினு, ஓகே இவங்க என்ன சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த டெக்ஸ்ட் வந்து பாசிட்டிவான ரிவ்யூவா, நெகட்டிவான ரிவ்யூவா, இல்லை ஆவரேஜான ரிவ்யூவா அப்படின்னு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை வந்து கொடுக்கும். நம்ம கீழேயே இப்போ வந்து நான் வந்து இப்போ எனக்கு ரேட்டிங்ஸ் கொடுக்குது அப்படின்னா அந்த ரேட்டிங்ஸை எப்படி கொடுக்குதுன்னா இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் கொடுக்கும். என்னோட டெக்ஸ்ட் இப்போ வந்து ஒரு 100 கஸ்டமர்ஸ் வந்து அதில் வந்து ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 50 கஸ்டமர்ஸ் வந்து அதை பாசிட்டிவாகவும் கொடுத்துருக்கலாம், நெகட்டிவாகவும் கொடுத்துருக்கலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு ரேட்டிங்ஸை வந்து அங்கே காட்டும். அப்போ நம்ம அதை பார்த்தா தானே அந்த ப்ராடக்ட் குட் ப்ராடக்ட்னு நம்புகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து யார் பண்ணுறான்னா இந்த டீப் லேர்னிங் தான் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான். இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா ஏஐயோட டீப் லேர்னிங் கான்செப்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கஸ்டமர் சர்வீஸ், சோஷியல் மீடியா, ஸோ பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் இதில் எல்லாத்துலேயுமே இந்த சென்டிமெண்ட் அனாலிசிஸ் வந்து நம்மளுக்கு அப்ளை ஆகுது. அடுத்து ஸ்பீச் ரெகனைசேஷன். இந்த ஸ்பீச் ரெகனைசேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, நான் இப்போ வந்து நம்ம நிறைய நம்மளோட வீட்லேயே நம்ம தாத்தா பாட்டிஸ் இல்லை ஒரு ரொம்ப அன்னாலேஜ் பர்சன்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்பீச் கொடுத்து அதை டெக்ஸ்டாக கன்வெர்ட் பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ நம்மளே பார்த்துருப்போம். இப்போ வந்து யூடியூப்பில் வந்து நம்ம வந்து வாய்ஸ் சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா அதை நம்ம வந்து என்ன வாய்ஸ் கொடுக்குறோமோ அதை ரொம்ப அக்யூரேட்டாக அதால் டிடெக்ட் பண்ண முடியலனாலும் ஓரளவுக்கு அதை வந்து என்ன பண்ணோம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க பார்க்கும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை டெக்ஸ்டாக கன்வெர்ட் பண்ணி அது என்ன பண்ணும் நம்மளுக்கு அவுட்புட்டை கொடுக்கும். ஓகேவா? இதெல்லாம் யார் பண்ணுறா அப்படின்னா இந்த டீப் லேர்னிங் மாடல்ஸ் தான் பண்ணுது. ஓகேவா? ஸோ இந்த நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ற ஒரு அப்ளிகேஷன்ஸ். ஓகேவா? அடுத்து வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். ஸோ இதுவுமே ரொம்ப நம்மளுக்கு வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இதை நான் ரொம்ப பேசிக்காக ரொம்ப ஈஸியாக நான் சொல்லணும் அப்படின்னா எதை சொல்லுவேன்னா கேமிங் சொல்லுவேன். ஸோ நம்ம கேமிங்கில் வந்து அதிகமாக இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் நம்ம யூஸ் பண்ணுறோம் டெய்லி லைஃப்பில். இது வந்து ஒரு அப்ளிகேஷனாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி கேம் பிளேயிங்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த டீப் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ நான் ஒரு ஏதோ ஒரு கேம் எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு ஹில்ல வந்து டிராவல் பண்ற கேமா எடுத்துக்கிறேன். இல்ல வந்து ரொம்ப ஈஸியான கேம்னா இந்த ஸ்னேக் கேமே நான் சொல்றேன். இப்போ இந்த பாலை நான் கேட்ச் பண்ணேன் அப்படின்னா இந்த ஸ்னேக்கோட சைஸ் வந்து என்ன ஆகும்னா லார்ஜ் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா அதோட சைஸ் அப்படியே தான் இருக்கும். ஸோ இல்லை வேற அதர் கேம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு டெஸ்டினேஷன் இருக்கு, அதை நான் ரீச் பண்றதுக்கு வர்ற இப்போ வந்து நான் ஒரு கார்ல போறேன். அந்த காரை தடுக்கிறதுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும். அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் வந்து தாண்டி போனேன் அப்படின்னா என்னோட ரிவார்ட்ஸ் வந்து என்ன ஆகும்னா ஹை ஆகிட்டே இருக்கும். அப்படி இல்லை நான் அந்த ஸ்ட்ரகிள்ல வந்து மோதிட்டேன், ஏதோ அங்கே ஒரு ஹில் இருக்கு, இல்லை ஒரு ஸ்டோன் இருக்கு, ஒரு ரேக் இருக்கு அப்படின்னா அதுல போய் நான் வந்து இடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன பண்ணும், என்னோட பாயிண்ட்ஸும் வந்து டிக்ரீஸ் ஆயிடும். சேம் டைம் நான் எங்க ஆரம்பிச்சனோ அதே இடத்துக்கே திரும்ப போயிடுவேன்.
ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா இந்த டீப் லேர்னிங்கோட ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் தான். ஒரு ஏஜென்ட் வந்து ஒரு ஆக்ஷனை வந்து செய்யும்போது அவங்க வந்து கரெக்டான டிசிஷன் எடுத்து பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்கும். அப்படி இல்லை அவங்க வந்து அதை தப்பா பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து லோ ஆகும். அவங்களோட ஆக்ஷன் வந்து ராங் அப்படின்றது அர்த்தம். ஸோ இதை யார் பண்றா அப்படின்னா இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் தான் பண்றாங்க. ஸோ இது வந்து யாரில் கேம் பிளேயிங்ல இருக்கு, ரோபோட்டிக்ஸ்ல இருக்கு. ஸோ இது வந்து எப்படி புரிஞ்சுக்குது அப்படிங்கிறது தான் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். இப்போ நான் இப்போ வந்து ஒரு ரோட்ல இந்த கார் போயிட்டு இருக்கு, ஒரு கேம்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா இங்க வர ஸ்ட்ரகிள்ல நான் இடிச்சிட்டேன் அப்படின்னா நான் அடுத்த தடவை எப்படி அதை இடிக்காம போகுன்னு வந்து நான் யோசிக்கிறேன்ல. ஸோ இதே மாதிரி என்ன பண்ணும்னா மிஷின் யோசிக்கும். என்ன பண்ணும், ஓகே நான் அடுத்த டைம் என்ன பண்ணணும், இந்த ஸ்ட்ரகிளை வந்து நான் வந்து இது மீட் பண்ணக்கூடாது, நான் அந்த ஸ்ட்ரகிளில் இடிச்சிடக்கூடாது, அங்கே வர்ற ஏதோ ஒரு இன்ட்ரப்ஷனில் நான் போயிட்டு இடிச்சிடக்கூடாது, நான் வந்து ஸ்ட்ரைட்டாக போகணும், நான் கரெக்டாக அதை எப்படி போகிறேன் அப்படின்றத கற்றுக்குதுல. இதுதான் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். ஓகேவா? ஸோ ரோபோட்டிக்ஸ்லையும் அதுதான். இப்போ ஒரு நார்மல் ஒரு ரோபோட் இருக்கு, அந்த ரோபோட் நடந்து போயிட்டே இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து எல்லா விஷயமுமே நம்ம சிட்டி ரோபோட்டே எடுத்துக்கலாம். இப்போ சிட்டி என்ன பண்ணும், ஒருத்தவங்கள்ட்ட எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும், ஓகே அதை வந்து டிவியை போடு அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணும், தூக்கி கீழே போட்டுருமா? ஸோ அதுக்கு என்ன தெரியல, போடுன்னு சொல்ற வார்த்தை தெரியல. ஸோ அதை எப்படி வந்து அதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு தெரியல. அதுக்கு போடுனா கீழே போடுன்னு மட்டும்தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதுக்கு வந்து ஃபீட் பண்ணியிருக்காங்க. அதனால அது என்ன பண்ணிடுச்சு, அந்த டிவியை எடுத்து அது கீழே போட்டுருச்சு. இன்கேஸ் அப்போ வந்து அதை வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, நான் டிவியை போட தானே சொன்னேன், நீ ஏன் கீழே போட்டேன், நீங்க போடுன்னு சொன்னீங்க நான் கீழே போட்டேன். அப்போ அது என்ன புரிஞ்சுக்கும் சிட்டி ரோபோட், இனிமேல் போடு அப்படின்னா அதை வந்து ஆன் பண்ணணும் அப்படின்றத புரிஞ்சுக்குதுல. அப்ப ஒரு விஷயத்த செஞ்சு அதை ஃபெயில் ஆகினதுக்கு அப்புறம் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது பாருங்க. இதுதான் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். இதுலலாம் டீப் லேர்னிங் கான்செப்ட்ஸ் நம்மளுக்கு இருந்திருக்கு. ஓகேவா? அடுத்து இதே போல கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ். டிராஃபிக் வந்தா இப்போ நம்மளுக்கு வந்து நமக்கு தெரியும், ரெட் லைட் எரிஞ்சா நிக்கணும், கிரீன் எரிஞ்சா போகணும் அப்படின்றது தெரியும்ல. ஸோ இதை பார்த்து அது என்னன்னா எவ்வளோ ஒரு காம்ப்ளெக்ஸான சிஸ்டமை கூட ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இது என்ன பண்ணுன்னா திரும்ப திரும்ப அதை லேர்ன் பண்ணும். ஸோ இதுதான் வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இவ்வளவுதான் வந்து டீப் லேர்னிங்கோட கான்செப்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா டீப் லேர்னிங்கோட ஆர்கிடெக்சர், டைப் ஆஃப் நியூரல் நெட்வொர்க், சேம் வந்து நம்ம வந்து அடுத்து வந்து அதோட அப்ளிகேஷன்ஸ், டைப் ஆஃப் நியூரல் நெட்வொர்க்ஸ்ல இன்னும் நிறைய இருக்கு. நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா CNN, அது வந்து இமேஜ் கிளாசிஃபிகேஷனுக்காக, RNN வந்து டைம் சீரீஸ் டெம்போரல் சீக்வென்ஷியல் டேட்டாஸ்க்காக. ஸோ அதில் உள்ள எக்ஸ்டெண்டட் ஃபார்ம் LSTM, GRU. அடுத்து ஜெனரேட்டிவ் மாடல்ஸ், GAN, ஜெனரேட்டிவ் அட்வர்ஷியல் நெட்வொர்க். அதுக்கப்புறம் இதோட அப்ளிகேஷன் பார்த்துருக்கோம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது டீப் லேர்னிங்கோட கான்செப்ட்ஸ். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இதே மாதிரி டீப் லேர்னிங் ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ண போறோம். அதெல்லாம் மிஸ் பண்ணாம இருக்க மறக்காம B3 சிஸ்டம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.